ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் லீலா, சாய் கதைகள் அதில் பார்த்துட்ருக்கோம். கேப்டன் ஹாடே அப்படிங்கிறவர் பீகானில் தங்கியிருந்தவர். ஓகேவா? அந்த பீகானில் தங்கியிருந்த பீகானீர்னா அது பாபா இருக்கக்கூடிய அந்த அந்த நார்த் இந்தியா சைடாக வந்துட்டு இருக்கும் தங்கியிருந்த கேப்டன் ஹாடே என்பவர் பாபாவினுடைய மிக பெரும் பக்தர். ஒருமுறை அவரது கனவில் பாபா தோன்றி, என்னை மறந்து விட்டாயா? ஓகேங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. இப்போது ஒருத்தவங்க கனவுல தோண்டி என்னை மறந்து விட்டாயா அப்படின்ட்டு எப்படி கேட்பாங்க? அப்போது இதுக்கு முன்னாடி அவர் யார்? கேப்டன் ஹாடே பாபாவை நினச்சார் இல்லையா? பாபாவை நினச்சிருக்காரு. அவர் கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் கூட இருந்திருக்காரு. என்ன அதனால் பாபா, நீ என்ன மறந்துட்டியா? ஏன் ரொம்ப நாளாக இங்கே வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. ஹாடே உடனே பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு, தனது தாயை குழந்தை மறந்துவிட்டால் அது எங்கனம் காப்பாற்றப்படும்? தனது தாயை குழந்தை மறந்துவிட்டால் அது எங்கனம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறாரு. ஓகேவா? யாரு? பாபா. பின்னர் ஹாடே தோட்டத்துக்கு சென்று அவரைக்காய் பறித்து ஒரு விருந்துக்கும் தர்ஷனைக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு இவைகள் எல்லாம் பாபாவுக்கு சமர்ப்பிக்க இருந்த பொழுது விழித்து கொண்டார். சில நாட்களுக்கு பின் அவர் குவாலியர் வந்தவுடன் ஒரு நண்பருக்கு ரூபாய் 12 மணியார்டர் மூலம் அனுப்பி ரூபாய் 2 ஷிதா, அது மளிகை பொருட்கள் வாங்குவதற்கும் காய்கறிகளுக்கும் ரூபாய் 10 பாபாவுக்கு தர்ஷனியாக அளிக்கும் குறிப்பையும் அனுப்பியிருந்தார். அந்த நண்பர் டீயடைக்கு சென்று குறிப்பிடப்பட்ட ஜாமான்களை எல்லாம் வாங்கினார். ஆனால் காய்கறிகள் கிடைக்கவில்லை. சிறிது நேரத்தில் தலையில் சுமந்து கொண்டு ஒரு கூடைக்காரி வீதியில் எதிர்பட்டால் வியப்பிற்கு ஏற்ப அந்த கூடையில் வேண்டிய அவரைக்காய் கிடைத்தது. அது வாங்கப்பட்டு மற்ற எல்லா பொருட்களுடனும் சேர்த்து கேப்டன் ஹாடேயின் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. ஓகேலா? என்னென்ன? அவரைக்காய் கூட சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் பாபாவுக்கு இருக்கிற இடத்துக்கு அமைச்சு விட்டார். யார்? கேப்டன் ஹாடே. நிமோனுக்கு. ஏன்னா அவர் கனவுல பாபா வந்து என்ன கேட்டார்? என்னை மறந்துட்டியா அப்படின்னு கேட்டார்ல. என்ன அதனால் ஆனால் அவரால் பாபாவை நேராக போய் பார்க்க முடியல. அதனால் அவர் என்ன செய்கிறாரு? அவர் தோட்டத்தில் இருந்த அவர் வளர்த்து கொண்டிருந்த அந்த அவரை செடியிலிருந்து காய்கறிகளை பறித்து இதை பாபாவுக்கு என் பேரில் சமர்ப்பித்து விடுங்க அப்படின்ட்டு அவர் கேட்டு ஒரு கொரிய மாதிரி ஒன்று அமைச்சிக்காரு. அதே மாதிரி பாருங்கள், நிமோன்கர் அடுத்த நாள் நைவேத்தியம் சோறும் காய்கறியும் தயார் செய்து பாபாவுக்கு கேப்டன் ஹாடேவின் சார்பில் சமர்ப்பித்தார். ஓகேங்களா? அதை சமைச்சு அந்த நிமோன்கர் கொடுக்குறாரு. அங்கே இருக்கவர்
ம் என்ன கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும் பொழுது அவரைக்காகியே பாபா முதலில் எடுத்து சாப்பிட்டதையும் சாதம் முதலியவற்றை தொடாதது கண்டும் அனைவரும் அதிசயப்பட்டனர். இதை தன் நண்பன் மூலமாக கேட்டறிந்த ஆடைவின் மகிழ்ச்சிக்கு கரை காணாது போயிற்று. பார்த்தீங்களா, அதான் பாபா. அப்போது அவருடைய பக்தர்களுடைய அந்த அன்பு சரிங்களா, அன்பு பக்தி இதைத்தான் அவர் பார்க்குறாரு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு தண்ணி எடுத்து வச்சா கூட போதும், இருக்கு சும்மா கிளாஸில் தண்ணி கொண்டு வச்சா கூட போதும். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். மனதில் என்ன நினச்சேன் என்ன நினைங்க, அதுவே போதும். அதுவே அதை பண்ணாலே போதும். நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் தான் நீங்கள் பாபாவுடைய டியூட்டியை மாற முடியும். எல்லாருக்கும் பாபாவை வணங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. சரியா, அதுக்கு புண்ணியம் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் நினைக்க தாட் எனக்கு கேட்க முடியாது, ஃபீல் ஆகுது. அதனால் சொல்கிறேன். அப்படியா, அப்போ நாங்களும் போய் பாபாட்டெல்லாம் கேட்டால் நாங்கள் கேட்டதெல்லாம் நடத்தணுமா அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பாபா நீங்கள் நினைக்கணும்னா அவர் உங்களை நினைக்கணும். அவர் உங்களை நினைக்கணும்னா நீங்கள் மன தூய்மையாக இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கணும். அந்த மனசு உங்களுக்கு இருக்கா? தன்னை போல் மற்றவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் வாழணும். எனக்கு இல்லைனாலும் நீ என்ன அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ட்டு மற்றவங்க வாழ்த்தை பார்த்து சந்தோஷப்படணும். அவங்க தான் பாபாவுடைய டிவோட்டியாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் பாபாவுடைய அவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய்.